நீங்க எங்க போறீங்க? என்ன மணி 10 இன்னும் விறகலாம் பத்த வைக்கலையா? அதெல்லாம் டப்பால கொண்டு வாங்க. என்னடா எங்கடா போறீங்க? மாப்பிள போன தடவை சின்ன பக்கெட் எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த தடவை பெரிய பக்கெட் ஃபுல்லா பீஸா போட்டு இருக்கும். நான் எப்படி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்? மாப்பிள்ள என்ன மாசம் நின்றுட்டு இருக்க? ரம்ஜான் என்ன வருஷம் 4 தடவை வருது, ஒரு தடவை வருது. நம்ம வீட்டு விசேஷம், நம்ம தான் எல்லாம் செய்யணும். போ ஃபேமிலி தானே இது? குறுக்கா நின்றுட்டு இருக்க ஆளுலாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன் வீட்டுல இது? மாப்பிள பிரியாணி லேட்டா உங்களுக்கு டிவியை போட்டு பாப்போம். சார் முஸ்லீம் வீட்டுல போய் சாப்பிடுறவங்க ஒரு இந்துவே கிடையாது சார். இஸ் அன் ஆன்டி இந்தியன் சார். பிரைம் மினிஸ்டர் மட்டும் எக்ஸப்ஷனல் சார். நீயாடா கோமாளி? மாப்பிள்ள பிரியாணி ரெடியா? மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே, கசிந்திடும் கண்ணீரை திரும்பிட செய்யா, மரணிடும் நெஞ்சத்தில் மழையென பெய்யா, ஆழ்மனதில் சூழும் இருளை நீடும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா. வந்தாயா வந்தா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பிரியாணி இது? பீஃப் பிரியாணிடா. பீஃப் பிரியாணியா? பீஃப் பிரியாணி சாப்பிட மாட்டேனே. டே இந்தாங்களா. ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? இந்த வீடியோ பிரியாணி பத்தி இருந்தாலும் நாங்க பேச போறது வேற ஒரு விஷயத்த பத்தி. நம்ம கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற ஈகை பண்பை வளர்க்கும் நாளாகத்தான் ரமலான் இருக்கு. அந்த பண்பு வெளிப்படுத்தும் விதத்தில் தான் நம்ம ஊர்ல எப்ப என்ன பிரச்சனை நடந்தாலும் முதலாளா வந்து உதவி செய்யறது நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும்தான். சுனாமி வந்த போதும் சரி, வெள்ளம் புயல்னு ஆரம்பிச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் நமக்கு அந்த நேரத்துல தேவையான உணவு, உடை, இருப்பிடம் கொடுத்து நம்ம கூட கைகோர்த்து நின்னது நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும்தான். இஸ்லாமியர்கள் மேல தீவிரவாத சாயம் பூசுறது எல்லா நாட்டிலையும் நடந்துட்டு இருக்கு. இஸ்லாமிய மதம் தோன்றி 10,000 வருடங்கள் ஆகுது. ஆனா தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெறும் 60 வருடமா தான் இருக்கு. அத்தனை 1000 வருஷமா இல்லாத அந்த தீவிரவாதம் எப்படி 60 வருஷத்துல வந்துச்சு? கொஞ்சம் யோசிங்க. இதுல தீவிரவாதத்தை நான் அடிக்க போறேன்னு அமெரிக்கா கங்கணம் கட்டிட்டு தெரியுது. உலகத்துல யாருக்குமே இல்லாத அக்கறை அமெரிக்காவுக்கு எதற்கு? இதுலயே புரிஞ்சிடும் ஒரு சில வல்லாதிக்க நாடுகள் தங்களோட சுயலாபத்திற்காக இஸ்லாமியர்கள் மேல தீவிரவாத சாயத்தை பூசி உள்நாட்டு போர்களை தூண்டிவிட்டு நம்மளையும் முட்டாளாக்கி அவங்க செய்யறதுதான் சரின்னு நம்மள நம்ப வச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் இப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா பாகிஸ்தான் விளையாடுற மேட்ச்ல ஏதோ போர் நடக்கிற ரேஞ்சுக்கு டிவி சேனல் அவங்க சுயலாபத்திற்காக பில்டப் கொடுக்குறாங்க. இது சாதாரண மேட்சியா? இன்னைக்கு அவங்க ஜெயிப்பாங்க, நாளைக்கு நாம ஜெயிக்க போறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மேல டிசம்பர் 8ங்கிற கரை பறிஞ்சிருக்கு. அதனால இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்துட்டோம். அதை போக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறு வேறு கடவுள் இருக்கலாம். ஆனா எல்லா கடவுளுக்கும் மனுஷன்றது ஒண்ணுதான். ஆனா கடைசியா ஒண்ணுங்க, நம்ம ஊர்ல தீபாவளிக்கு நம்ம பலகாரம் கொடுக்கறதும், ரம்ஜானுக்கு அவங்க பிரியாணி கொடுக்கறதும்னு அண்ணன் தம்பி மாதிரி தான் நாம இருக்கோம். நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகளுக்கு நாங்க ஒன்னே ஒண்ணு தான் சொல்றோம். நாங்க ஒன்னா இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க ஒன்னா தான் இருப்போம்.